நாலடியாரின் பாடல் போற்றி வள்ளுவன் தந்த குரலை பாடி ஒளவை இந்த அறநூலை கற்று அமுதம் தமிழை அகுதே பெற. அனைவருக்கும் பணிவான வணக்கம். வணக்கம். இன்று நாங்கள் தமிழ் பொருளடி தேடி நிகழ்விலே நாலடியார் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம், இல்லையாம்மா? ஆமாம், உறுதியாக. நாலடியாரிலே நாங்கள் முதலாவது அதிகாரம் பார்த்து விட்டோம். அதிலே 10 பாடல்கள் அதற்குரிய பொருள் விளக்கமும் தந்திருக்கின்றோம். மிகச் சிறப்பாக அந்த 10 அதிகாரமும் சென்றிருக்கின்றது. எங்களுக்கு ஆதரவு தந்த அனைத்து தமிழ் பெருமக்களுக்கும் எங்களுடைய பணிவான வணக்கம். மேலும் உங்களுடைய ஆதரவை நீங்கள் தர வேண்டும். இந்த தமிழ் இலக்கிய சிறப்பம்சங்களை நாங்கள் உலக பந்திலே வாழ்கின்ற அனைத்து தமிழ் மக்களுக்கும் எடுத்துச் செல்ல வேண்டும். எனவே நாங்கள் தொடர்ச்சியாக இந்த நாலடியாரை தரப்போகின்றோம். அதிலே மொத்தமாக எத்தனை பாடல்கள் இருக்கின்றன? நாலடியாரில் மொத்தமாக 400 பாடல்கள் 400 பாடல்கள் நாலடியாரில் இருக்கின்றன. இந்த 400 பாடல்களையும் நாங்கள் எடுத்து வர காத்திருக்கின்றோம். அந்த வகையிலே முதலாவது அதிகாரத்திலே செல்வம் நிலையாமையிலே 10 பாடல்கள் தந்துவிட்டோம். அடுத்த அதிகாரம் எதுவாக இருக்க போகிறது? செல்வம் எவ்வாறு நிலையற்றதோ அதுபோல இளமையும் நிலையற்றதே என்பதை வலியுறுத்தும் வகையில் இளமை நிலையாமை எனும் அதிகாரத்தை, அதில் இருக்கும் 10 பாடல்களை பார்க்க இருக்கின்றோம். அருமை. அதாவது திருக்குறளுக்கு அடுத்த நிலையிலே இருக்கின்ற ஒரு சிறந்த நூல் நாலடியார். உறுதியாக இந்த நாலடியாரை நாங்கள் ஏன் எடுத்து வர வேண்டும் என்பதற்கு ஒரு சிறிய விளக்கம் இன்று நாங்கள் தரப்போகின்றோம். இந்த உலக பந்தின் சுழற்சியிலே இன்று உலகம் ஒரு பதட்டமான சூழலிலே நகர்ந்து கொண்டிருக்கின்றது, இல்லையாமா? உறுதியாக. இந்த பதட்டத்திலே உலகம் செல்வத்தை மட்டும் ஈட்டுவதாகவே கருதி பயணித்துக் கொண்டிருக்கின்றது. இதிலே சிக்கல் பட்டு அழிந்து கொண்டிருப்பவர்கள் மக்கள். எனவே அரசியல் இன்று எவ்வளவு தூரம் பிழைத்திருக்கிறதோ அதே போன்று மக்களுடைய வாழ்வியல் முறையும் பிழைத்திருக்கின்றது. எனவே இந்த இலக்கியங்களுடைய செழுமை இதை ஈடு செய்ய உதவும் என்று நாங்கள் நம்புகின்றோம். இலக்கியங்கள் தந்த செழுமையை வைத்துக் கொண்டுதான் பழங்கால அரசும் மக்களும் இயற்கையும் ஒன்றிணைந்து வாழ்ந்திருக்கிறார்கள். அதனால் இந்த நாலடியாரில் சிறந்த அரசியல் சிறப்புகளை சொல்லப்படுகின்றது. எனவே அரசியல் சிறப்பாக நாங்கள் செய்ய வேண்டுமானால், மக்களை சிறந்த முறையில் ஆள வேண்டுமானால், கிராமங்கள் குடும்பங்கள் சிறந்த முறையிலே இயங்க வேண்டுமானால் எங்களுக்கு உள்ள நிலையாமையை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது சாமானிய மனிதர்களிடமிருந்தும் பெரிய அரசை நகர்த்துகின்ற அரசியல்வாதிகளிடம் இருந்தும் அவர்கள் இதை எடுத்துச் செல்ல வேண்டும், அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய பேரவா. எனவே இந்த பதட்டமான சூழலை நாங்கள் நிவர்த்தி செய்தால் மக்கள் இயற்கையோடு இணைந்து வாழ்வார்கள் என்பது இந்த இலக்கியங்கள் காட்டுகின்ற வழி. எனவே இந்த நாலடியாரை நாங்கள் சிறந்த முறையிலே எடுத்துச் செல்ல வேண்டும். மக்களாகிய உங்கள் கைகளில் தான் இதை இருக்கின்றது. எனவே அவற்றை பின்பற்றி எங்களுடைய நடைமுறை வாழ்க்கையை நாங்கள் சரியாக சீர் செய்து கொள்வதற்கு இந்த நாலடியார் உதவும் என்பது எங்களுடைய பேரவா, இல்லையா? உறுதியாக அப்பா. திருக்குறள், நாலடியார் போன்ற பல வேர்கள் நம் தமிழில் உண்டு. இதை நாம் காலபோகமாக விதைக்கப் போகின்றோமா, சிறுபோகமாக விதைக்கப் போகின்றோமா, அல்லது பெரும்போகமாக விதைக்கப் போகின்றோமா என்று சிந்தித்து செயல்பட வேண்டிய கட்டாயத்தில் தள்ளப்பட்டிருக்கின்றோம். அதை அறிந்து சிந்தித்து செயலாற்றுவோம். உண்மையாக, அதாவது இந்த இலக்கிய செழுமையை நாங்கள் பெற்றுக்கொண்டு வாழ்வியலையும் அரசியலையும் எங்களோடு சூழ இருக்கின்ற அனைத்து உயிரினங்களையும் மதித்து அன்பு கொண்டு வாழ வேண்டும் என்பதே இந்த இலக்கியத்தின் செழுமை. எனவே நாலடியாரில் அடுத்த அதிகாரம் இளமை நிலையாமை என்கின்ற அதிகாரத்தை தொடப்போகின்றோம்.
அந்த அதிகாரத்தின் முதலாவது பாடலை நாங்கள் அடுத்த வாரம் தர இருக்கின்றோம். அனனியா அதற்குரிய பாடலையும் அதற்குரிய பொருளையும் தருவார், இல்லையாமா? உறுதியாக. எனவே உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வதற்கு முன்பு, நீங்கள் எங்களுக்கு இவ்வளவு காலம் தந்த ஆதரவை போன்று இன்னும் தர வேண்டும். இந்த இலக்கிய செழுமையை உலகப் பந்திலே இருக்கின்ற அரசியல் மூலை முடுக்குகளில் எல்லாம் பாய்ந்து ஒரு நல்ல சமுதாயத்தையும் நல்ல அரசையும் நல்ல மனப்பாங்கையும் கட்டியெழுப்புவதற்கு இது உதவும் என்று நம்பிக்கை கொண்டு பயணித்துக் கொள்ளப் போகின்றோம். உறுதியாக செல்லுமிடமெல்லாம் தமிழை செழிக்கச் செய்வோம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றோம். நன்றி. நன்றி, வணக்கம்.